ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஃபுல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே காலி ஆயிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். வடைச்சட்டி வந்து சூடாகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பாதாம் பருப்பை கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வறுப்பட்டாலே போதும். அடுத்ததான் இதே வடைச்சட்டிலே நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போதே நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும். கடலை மாவு வந்து நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்லையே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் அளவாக தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா எனக்கு நெய் சுத்தமாக செட் ஆகாது, திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் அளவாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/4 கப்பும் நெய்யும் எண்ணெயும் சேர்த்தே 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல வாசனை இல்லாத எண்ணெயாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வறுபடணும். பச்சை வாசனை அடிச்சிச்சு அப்படின்னா ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது. ஒரு 2-3 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இவங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்லே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வேகட்டும். நம்ம இதில் பால் சேர்த்துருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கப் போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 3/4 கப்பாக சேர்த்துருக்கேன். இன்னும் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம இந்த மாதிரிலாம் ஸ்வீட் செய்யும்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தாதான் மாவு வந்து நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இதை வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய்யும் எண்ணெயும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக சேர்த்துறாம ஸ்வீட் வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இடையில கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றி இருக்க தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வற்றி மாவு வந்து நைஸாக வெந்து வரட்டும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூவை கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்க்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஒட்டாமல் வரணும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். நம்ம ஊற்றிருக்க தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வற்றி மாவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்க நெய்யும் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிதந்து வரும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ரெடியாகி வந்துடும். நம்ம இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பால் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமே தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸ்வீட் வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.